வீடியோல PM கிசான் சம்மன் நிதினா என்ன, PM கிசான் சம்மன் நிதி அப்ளை பண்ணா உங்களுக்கு வந்து குறைஞ்சபட்சம் நிலம் எவ்வளவு இருக்க வேண்டும், இல்ல அதிகபட்சம் எவ்வளவு இருக்க வேண்டும், ஒரு குடும்பத்தில் எத்தனை பேர் PM கிசான் சம்மன் நிதி வாங்க முடியும், நீங்க வந்து ஒருவேளை 2019க்கு பிறகு பட்டா மாத்தி இருந்தா அது எப்படி நீங்க அப்ளை பண்ணி வாங்க முடியும், அதுக்கு என்னென்ன ஆவணங்கள் வேணும், இந்த PM கிசான் சம்மன் நிதி வாங்குறது யாரெல்லாம் விண்ணப்பிக்க முடியும், யாரெல்லாம் விண்ணப்பிக்க முடியாது, நீங்க எங்க போயிட்டு விண்ணப்பிக்கலாம், அந்த விண்ணப்பிக்கிறது என்னென்ன ஆவணங்கள் வேணும், நீங்க விண்ணப்பிச்ச பிறகு என்னென்ன பிரச்சனைகள் வரும், அதாவது லேண்ட் சீடிங் நோன்றது வரதும், EKYC பண்றதாகட்டும், அடுத்து வந்து உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ல ஆதார் சீடிங் ஸ்டேட்டஸ் ஆகட்டும், அதை பத்தி இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். PM கிசான் சம்மன் நிதி திட்டம் பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி எனப்படும் பிரதமரின் விவசாய நிதி திட்டத்தின் கீழ் நலிந்த விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 3 தவணைகளாக ரூபாய் 6000 நிதியுதவி வந்து மத்திய அரசு அளிச்சிட்டு வராங்க. இந்த திட்டம் தான் வந்து PM கிசான் சம்மன் நிதி சொல்லிட்டு கிட்டத்தட்ட 2018 டிசம்பர்ல இருந்து அந்த திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணி தெலுங்கானால தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ 2025 கிட்டத்தட்ட 19 தவணைகள் கொடுத்துட்டாங்க. 38,000 வரைக்கும் விவசாயிகளுக்கு கொடுத்துட்டாங்க, தகுதியான விவசாயிகளுக்கு. இதான் PM கிசான் சம்மன் நிதி திட்டம். PM கிசான் சம்மன் நிதி வாங்குறதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள், யாரெல்லாம் விண்ணப்பிக்க முடியாது அதை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து யாரெல்லாம் விண்ணப்பிச்சு வாங்க முடியும் அதை பார்த்துடலாம். பயிரிடக்கூடிய நிலங்களை தங்களது பெயரில் வைத்திருக்கும் விவசாயிகளின் குடும்பங்கள் பிரதமர் கிசான் நிதியுதவி பெற விண்ணப்பிக்கலாம். கிராமப்புற மற்றும் நகர்ப்புற பகுதிகளை சேர்ந்த விவசாயிகள் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் விண்ணப்பிக்க முடியாது அதை பார்த்துடலாம். அதே நேரம் நிறுவன விவசாயிகள், மாநில மற்றும் மத்திய அரசு ஊழியர்கள், ஓய்வு பெற்ற அதிகாரிகள், பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் தன்னாட்சி அமைப்புகளின் ஊழியர்கள், வருமான வரி செலுத்துபவர்கள், அரசியலமைப்பு பதவிகளில் வசிக்கும் உழவர் குடும்பங்கள், மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள் மற்றும் பொறியாளர்கள் மற்றும் ஓய்வு பெற்றவர்கள், மாதத்திற்கு 10,000 ரூபாய்க்கும் அதிகமான ஓய்வூதியம் பெறுபவர்கள் போன்றோர் இந்த நிதி உதவி இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா விண்ணப்பிக்க முடியாது. PM கிசான் சம்மன் நிதி வாங்குறதுக்கு குறைஞ்சபட்சமா விவசாய நிலம் எவ்வளவு இருக்க வேண்டும், அதிகபட்சமா எவ்வளவு இருக்க வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்ச விவசாய நிலம் வந்து 30 சென்ட்டுக்கு மேல இருக்கணும், அதிகபட்சமா 5 ஏக்கர் வரை இருக்கலாம். ஒரு ஸ்மார்ட் ரேஷன் கார்டுல எத்தனை பேர் வந்து PM கிசான் சம்மன் நிதி வாங்கலாம்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரேஷன் கார்டு வச்சிருப்பீங்க, அதுல அப்பா அம்மா பிள்ளைங்க எல்லாமே இருப்பாங்க. நிலம் வந்து ஒரே ஊர்லயே ஆகட்டும் இல்ல வெவ்வேறு ஊர்லயே ஆகட்டும் எல்லா பேர்லயும் சிட்டா வச்சிருந்தால் கூட ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒரு ஆள் மட்டும் தான் அப்ளை பண்ணி வாங்க முடியும். இப்போ வந்து 5 பேர்லயும் சிட்டா இருக்கு வெவ்வேறு ஊர்ல, இல்ல ஒரே ஊர்ல இருக்கா கூட நீங்க அந்த வாங்குறதுக்கு தகுதி இல்ல, ஒரு ஆள் மட்டும் தான் வாங்க முடியும். ஒருவேளை நீங்க வந்து பெரிய ஆளாயிட்டு மேரேஜ் பண்ணிட்டு தனியா ஒரு ரேஷன் கார்டு வாங்கிட்டீங்கன்னா அப்ப உங்க பேர்ல சிட்டா இருந்தா நீங்க வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அடுத்து முக்கியமானது, இப்ப பாத்தீங்கன்னா PM கிசான் சம்மன் நிதி 2018 லாஸ்ட்லயும் 19 ஸ்டார்ட்லயும் வந்து அதுல இருந்து அமௌண்ட் போட்டு வராங்க. இப்ப பாத்தீங்கன்னா இதுக்கு இடையில வந்து சில பேர் வந்து பட்டா மாத்தி இருப்பாங்க. 2019 பிறகு வந்து நீங்க வந்து பட்டா மாத்தி இருந்தா உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி வராது. அதை மீறி உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி வரணும், நீங்க வந்து தகுதியா அப்ளை பண்ணி உங்களுக்கு பணம் ரூபாய் 2,000 4 மாதங்களுக்கு ஒரு முறை வாங்கணும்னா அந்த 2019 பிறகு நீ சிட்டா மாத்தினீங்க உங்க பேர்ல பட்டா மாத்திருப்பீங்க இல்லையா, அந்த நிலம் வந்து நீங்க பணம் கொடுத்து வேற ஒரு தேர்ட் பார்ட்டி இருந்து வாங்கியிருந்தா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி வராது, நீங்க தகுதி வர மாட்டீங்க. அந்த நிலம் வந்து உங்களுடைய பாரம்பரிய நிலம், அதாவது உங்க தாத்தா உங்க அப்பாவை கொடுத்து இல்ல உங்க அப்பா வந்து உங்களுக்கு கொடுத்து அதுபோல் நிலமா இருந்து 2019 பிறகு நீங்க வந்து பட்டா மாத்திருந்தா மட்டும்தான் இதுக்கு வந்து புதுசா நீங்க அப்ளை பண்ண முடியும், உங்களுக்கு தகுதி வரும். இந்த PM கிசான் சம்மன் நிதி வந்து எப்படி வந்து விண்ணப்பிக்கலாம்னு பாத்தீங்கன்னா 2 விதத்துல விண்ணப்பிக்கலாம். ஒன்னு வந்து PM கிசான் சம்மன் நிதி வெப்சைட்ல போட்டு செல்ஃப் ஓட்டுல போய்ட்டு நீங்க வந்து 2-3 முறை ஓடி போட்டு நீங்களே அப்ளை பண்ணிக்கலாம். இல்ல CSC ல போனீங்கன்னா அங்கேயே வந்து மொபைல் நம்பர் கேட்பாங்க, ஆதார் கார்டு கொடுத்த மொபைல் நம்பர் கேட்பாங்க, ஆதார் கார்டு கேட்பாங்க, பட்டா நம்பர் கேட்பாங்க. நீங்க அதுலயே ஓடி போட்டு கைரேகை வச்சு EKYC பண்ணி முடிச்சிட்டு வந்து நீங்க அந்த PM கிசான் சம்மன் நிதி அப்ளை பண்ணிக்கலாம். PM கிசான் சம்மன் நிதி வந்து நீங்க விண்ணப்பிக்கிறதுக்கு என்னென்ன ஆவணங்கள் வேணும்னு பாத்தீங்கன்னா, நீங்க செல்ஃபா பண்ணாலும் சரி இல்ல CSC ல போய்ட்டு பண்ணாலும் சரி பேங்க் புக் உங்களுக்கு கட்டாயமா தேவைப்படாது. அடுத்து வந்து என்னென்ன தேவைப்படும் பாத்தீங்கன்னா ஆதார் கார்டுக்கு லிங்க் பண்ண மொபைல் நம்பர் கையில எடுத்துட்டு போங்க. செல்ஃப் ஓட்டுல பண்ணா ஆதார் கார்டு OTP மட்டும் போதும், உங்களுக்கு கைரேகை கேட்க மாட்டாங்க. இப்போதைக்கு EKYC பண்ற வராது. CSC ல போட்டு அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆதார் கார்டு கேட்பாங்க, பட்டா எண் கேட்பாங்க, அதுக்கப்புறம் உங்களுடைய ஆதார் கார்டு லிங்க் பண்ண மொபைல் நம்பர் OTP வரும், மொபைல் எடுத்துட்டே போங்க. நீங்க பண்ணும்போதே CSC ல பண்ணா உங்களுக்கு ஈஸியா இருக்கும், ஏன்னா ஃபிங்கர் வச்சு EKYC பண்ணி முடிச்சுட்டே உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம், அதான் பெஸ்ட். ஒருவேளை நீங்க செல்போன்ல வந்து அப்ளை பண்ணிட்டு அந்த அக்ரி வெரிஃபிகேஷன் முடிச்சிட்டாங்கன்னா கொஞ்சம் நீங்க 1 வருஷம் 2 வருஷம் 6 மாசம் கவனிக்காம விட்டுட்டீங்கன்னா EKYC பண்ணாம இருந்தாலும் உங்களுக்கு அந்த பேமெண்ட் வராது. சோ நீங்க முடிஞ்ச வரைக்கும் அருகில் உள்ள CSC ல போய் PM கிசான் சம்மன் நிதிக்கு வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கங்க. நீங்க PM கிசான் சம்மன் நிதிக்கு ஆன்லைன்ல அதாவது செல்போன்லயோ இல்ல CSC ல அப்ளை பண்ணி முடிச்ச உடனே பாத்தீங்கன்னா அடுத்து வந்து 1 மாசத்துல இருந்து ஒரு 4-5 மாசத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் வருவாங்க. நீங்க நிலம் வச்சிருக்கீங்களா, உங்க பேர்ல சிட்டா மாத்தி வச்சிருக்கீங்களா, அந்த நிலம் வந்து எப்ப சிட்டா மாத்தி இருக்குங்க. அடுத்து பாத்தீங்கன்னா உங்க குடும்பத்துல வந்து வேற யாரா அந்த பேமெண்ட் முன்னாடி வாங்கி ID நம்பர் இருக்கான்னு பாப்பாங்க. ஒருவேளை உங்க ஃபேமிலில வந்து ஏற்கனவே வந்து வேற யாரா அந்த ரேஷன் கார்டுல உள்ளவங்க வந்து இந்த PM கிசான் சம்மன் நிதி வாங்கி அவங்களுக்கு வந்து ID நம்பர் போட்டு காட்டுச்சுன்னா அக்ரி செக் பண்ணுவாங்க அவங்களோட லாகின்ல, அந்த ஆதார் நம்பர் போட்டாவே ID இருக்கான்னு வந்துரும், இருக்கா இல்லையன்றது வந்துரும். ஒருவேளை உங்க ஃபேமிலில ஏற்கனவே அந்த ஆதாருக்கு PM கிசான் சம்மன் நிதி
சம்மநிதியில் அக்கௌண்ட் இருந்தா அக்ரி செக் பண்ணி பார்த்துட்டு அந்த பணம் ரீஃபண்ட் கட்டிட்டீங்களா, கட்டி இருந்தா அந்த ரசீது கேட்பாங்க. அதுக்கு வந்து நீங்க அருகில் உள்ள அந்த சம்பந்தப்பட்ட பேங்க்ல போயிட்டு அந்த டேட்ல ஸ்டேட்மெண்ட் போட்டு காட்டினாதான் அடுத்த ஸ்டெப் நீங்க பண்ண முடியும். அது போல எதுவும் அக்கௌண்ட் இல்லனா அக்ரி செக் பண்ணி பார்த்துட்டு உங்க வெரிஃபிகேஷன் ஓகே பண்றாரு. அதுக்கப்புறம் சம்பந்தப்பட்ட கலெக்டரேட்ல ஓகே பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அக்ரி ஆபீஸ் சென்னையில வந்து ஓகே பண்ணி உங்களுக்கு 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் கூட 1.5 வருஷம் கூட ஆகலாம். ஏற்கனவே அப்ளை பண்ணி கிட்டத்தட்ட வாங்குறது ஒரு 1.5 இயர் 2 வருஷம் ஆயிடுச்சு. இப்பதான் அந்த விவசாயிக்கு 2 தவணை 4000 ரூபாய் வந்திருக்குது. நீங்க 2019 பிறகு வந்து இப்ப நீங்க பட்டா மாத்தி, அதாவது 2019லயோ இல்ல 20லயோ 21லயோ இப்ப 25 கூட நீங்க பட்டா மாத்தி இருந்து நீங்க நியூ அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா முன்னாடி நான் சொன்னது போல அந்த நிலம் உங்களுடைய பூர்வீக நிலமாக இருக்க வேண்டும். அதாவது உங்க தாத்தா வந்து உங்க அப்பாவை கொடுத்து உங்க அப்பா உங்களுக்கு கொடுத்ததா இருக்கணும். இல்ல உங்க தாத்தா கூட டைரக்டா உங்களுக்கு கொடுத்துக்கலாம். அது போல பாரம்பரிய நிலமா இருந்தா மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அது போல அப்ளை பண்ணி அவங்க வெரிஃபிகேஷன் வந்து உங்க ஃபேமிலியில் உள்ள ஆதார் எல்லாம் செக் பண்ணிட்டு அதுக்கு எதுவும் ஐடி இல்லாம இருந்தா உங்களுக்கு வந்து ஓகே பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க அது போல மாத்தி இருந்தா அதுக்கு உங்க தாத்தா பேர்லயோ அப்பா பேர்லயோ இருந்த பழைய சிட்டா கேட்பாங்க. சிட்டா நீங்க வச்சிலனா அந்த பத்திர ஜெராக்ஸ் கேட்பாங்க. தாய் பத்திரம்னு சொல்லுவாங்க. அந்த தாய் பத்திரம் ஜெராக்ஸோ இல்ல உங்க தாத்தா உங்க அப்பாவுக்கு கொடுத்த ஜெராக்ஸோ உங்க அப்பா உங்களுக்கு கொடுத்த ஜெராக்ஸ் எல்லாமே காட்டி ஆகணும். அப்படி காட்டினா மட்டும் தான் எலிஜிபிலிட்டி வரும். பிஎம் கிசான் சம்மன் நிதி நான் 2019 20 21 அப்ளை பண்ணி வாங்கியிருந்தேன். ஆனா எனக்கு வந்து இடையில நின்று போச்சு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ஒருவேளை வீடியோ பார்க்குற உங்களுக்கு வராம இருந்தா மொத்தமே வந்து 3 பிரச்சனை தான் பிஎம் கிசான் சம்மன் நிதியில. வேற பெரிய பிரச்சனை எதுவுமே கிடையாது. நீங்க 2019 20 பதிவு பண்ணி பணம் வாங்காம பதிவு ஆகிட்டு இருந்து பணம் வாங்காம இருந்தாலும் சரி, இல்ல ஒரு தவணை 2 தவணை வாங்கி இருந்தாலும் சரி, நான் சொல்ற மெத்தட் நீங்க பயன்படுத்தினா அந்த இப்ப பெண்டிங் இருக்கிற எத்தனை தவணை, அதாவது 10 தவணை வர வேண்டியிருந்தா கூட சரி, இல்லனா வந்து எனக்கு வந்து 13 தவணை வரணும் 5 தவணை வரணும், அந்த மொத்த தவணையும் வர வச்சுக்கலாம். நான் சொல்ற மெத்தட ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா லேண்ட் சீடிங் நோ, ரெண்டாவது இகேஒய்சி ஸ்டேட்டஸ், மூணாவது பாத்தீங்கன்னா ஆதார் பேங்க் அக்கவுண்ட் சீடிங் ஸ்டேட்டஸ். இது 3 பிரச்சனை தான். அதுல முதல் பிரச்சனையை பார்த்தலாம், லேண்ட் சீடிங் நோ. இந்த லேண்ட் சீடிங் நோன்றது சிம்பிளா சொல்லணும்னா நீங்க வந்து அக்ரி வெரிஃபிகேஷன் பண்றப்ப நீங்க உங்க பேர்ல நிலம் இல்ல நீங்க பயிர் வைக்கல, உங்க பேர்ல சிட்டா இல்ல அப்படின்ற காரணத்தை வந்து ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா உங்க பேர்ல சிட்டா இருந்தா சிட்டா புதுசா எடுத்துங்க. அதுக்கப்புறம் ஸ்மார்ட் ரேஷன் கார்டு எடுத்துங்க. அந்த ஸ்மார்ட் ரேஷன் கார்டுல பதிவான எல்லாருடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எடுத்துங்க. அருகில் உள்ள சிஎஸ்சில போயிட்டு பிஎம் கிசான் சம்மன் நிதி வெப்சைட்ல போயிட்டு அந்த ஸ்டேட்டஸ் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துங்க. லேண்ட் சீடிங் நோன் இருந்தா உங்க பேர்ல இருக்க சிட்டா ரேஷன் கார்டு ஆன்லைன்ல ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துங்க ஓடி போட்டு. இப்ப கரண்ட்ல வந்து ரேஷன் கார்டு யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு, ஏன்னா வந்து ஏற்கனவே வந்து ரேஷன் கார்டு கையில ஒரிஜினல் வந்து சில பேர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் சில பேர் வந்து ஆன்லைன்ல வந்து சேர்த்திருப்பீங்க. அந்த ஜெராக்ஸ் கூட எடுத்துங்க. அந்த ஆன்லைன்ல இருக்க ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் படி அதுல உள்ள எல்லாருடைய ஆதார் கார்டு எடுத்துங்க. கண்டிப்பா இந்த ஆன்லைன் ஜெராக்ஸ் கேட்பாங்க. ஆதார் இந்த ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் அதையும் சேர்த்து எடுத்துங்க. சிட்டா ஆன்லைன் ரேஷன் கார்டு ஜெராக்ஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த பிஎம் கிசான் சம்மன் நிதியில வந்து போர்ட்டல்ல போயிட்டு உங்க ஸ்டேட்டஸ் என்னன்னு பாத்துங்க. இது எல்லாமே எடுத்துட்டு சம்பந்தப்பட்ட அக்ரி ஆபீஸ்ல போயிட்டு ஒரு முறைக்கு 2 முறை நீங்க போயிட்டு ஜெராக்ஸ் கொடுங்க. கண்டிப்பா அவங்க வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க. இவங்க ஒன்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து எத்தனை தவணை வந்து பெண்டிங் வரணுமோ அந்த மொத்த பணமும் கண்டிப்பா உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அதுக்கு நான் கேரண்டி. ஏன்னா அது போல சில கஸ்டமருக்கு வந்து இருக்கு. நீங்க ஒரு முறைக்கு 2 முறை வந்து கண்டிப்பா கொண்டு போய் கொடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அடுத்து வந்து இகேஒய்சி ஸ்டேட்டஸ். இதை பத்தி நம்ம வந்து பிஎம் கிசான் சம்மன் நிதியை பத்தி எவ்வளவு வீடியோ போட்டுட்டோம். அது இல்லாம இகேஒய்சி பல லட்சம் முறை சொல்லிட்டோம் நம்ம சேனல்ல. இன்னுமே வந்து பல விவசாயிகள் வந்து இகேஒய்சி பண்ணாம தான் இருக்காங்க. உண்மையே உங்களுக்கு தெரியல. நீங்க இகேஒய்சி பண்ணாம இருந்தா உங்கள் அருகில் உள்ள விவசாயி போய் இகேஒய்சி பண்ண சொல்லுங்க. இப்போ வந்து செல்ஃபா பண்ண முடியாது. சிஎஸ்சில மட்டும் தான் இப்போதைக்கு பண்ண முடியும் இகேஒய்சி. இது பண்ணனும்னா கூட நீங்க ஆதார் கார்டு எடுத்துங்க, மொபைல் எடுத்துங்க, போய் கைரேகை வைக்க வேண்டியிருக்கும். லாஸ்டா பாத்தீங்கன்னா அடுத்து மிக முக்கியமானது ஆதார் பேங்க் அக்கவுண்ட் சீடிங் ஸ்டேட்டஸ். இது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு வந்து உங்களுடைய எந்த பேங்க் அக்கவுண்ட்லயுமே லிங்க் ஆயிருக்காது. அது போல இருந்தா கூட நீங்க வந்து ஏற்கனவே 2019 20 பதிவு பண்ணி கொஞ்சம் பணம் வாங்கியிருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பணம் வந்திருக்காது. காரணம் என்ன பாத்தீங்கன்னா 3 காரணத்துல இது கூட ஒரு காரணமா இருக்கலாம். கட்டாயம் நீங்க போயிட்டு அருகில் உள்ள கம்ப்யூட்டர் சென்டர்லயோ இல்ல உங்க மொபைல்லயோ இல்ல சிஎஸ்சில போயிட்டு உங்களுடைய ஆதார் கார்டு வந்து உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் எதுல லிங்க் ஆயிருக்கு அந்த பேங்க் அக்கவுண்ட்ல அந்த ஆதார் லிங்க்ல பணம் இருக்கான்னு செக் பண்ணி பாத்துங்க. ஒருவேளை அது போல உங்களுடைய ஆதார் கார்டு உங்க பேங்க் அக்கவுண்ட் எதுலயுமே லிங்க் ஆகலாம். அருகில் உள்ள போஸ்ட் ஆபீஸ்ல போயிட்டு ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கங்க. ஓபன் பண்ணி என்பிசிஐ பண்ணி கொடுங்கன்னு சொல்லுங்க. அவங்க பண்ணி கொடுப்பாங்க. இனி வரும் ஆதார் பேமெண்ட் எல்லாமே உங்களுக்கு பிஎம் கிசான் சம்மன் நிதி ஆகட்டும், இப்ப மத்திய அரசு மாநில அரசு எல்லாமே வந்து கட்டாயம் வந்து எல்லா பேமெண்ட்டுமே வந்து ஆதார் மூலமா மாத்திட்டாங்க. அவங்க பணம் போட்டாங்கன்னா இப்ப என் ஆதார் நம்பருக்கு பணம் போட்டா ஆட்டோமேட்டிக்கா என் ஆதார் வந்து எந்த பேங்க் அக்கவுண்ட் லிங்க் ஆயிருக்கு அதுக்கு பணம் வந்துடும். யாருக்கும் வந்து தப்பா போறதுக்கு வாய்ப்பே இல்லை. சோ அது என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா ஒன்னு போஸ்ட் ஆபீஸ்ல போயிட்டு என்பிசிஐ பண்ணி ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணீங்க. அப்படி இல்லைன்னா நீங்க வச்சிருக்க பேங்க்ல எந்த பேங்க் நீங்க அடிக்கடி டிரான்சாக்ஷன் பண்ணீங்களோ அந்த பேங்க்ல போயிட்டு உங்களுடைய ஆதார் கார்டு
அதுக்கப்புறம் உங்க சிக்னேச்சர், உங்க கைரேகை, கூட எக்ஸ்ட்ரா ப்ரூஃப் ஒரு ஓட்டர் ஐடி எதனா ஒன்று கொடுத்தீங்கன்னா அந்த உங்களுக்கு எதுல நீங்க டிரான்சாக்ஷன் அதிகமா பண்றீங்களோ அதுல வந்து அந்த ஆதார் சீடிங் பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களுடைய ஆதார் கார்டு அந்த பேங்க் அக்கௌண்ட்ல லிங்க் ஆயிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வர எல்லா ஆதார் பேமெண்ட்டும் கரெக்டா உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். பிஎம் கிஷான் சம்மநிதி பத்தி எனக்கு தெரிஞ்ச சில விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிட்டேன். என்னோட வீடியோ வந்து இவ்வளவு நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. பவுண்ட் பிளாக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க.